சுயமரியாதை மிக்க திராவிட வணக்கம் தோழர்களே. திராவிடத்தால் வளர்ந்தோம், திராவிடத்தால் வாழ்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவனின் வாக்குப்படி எப்படி? காவி சாயம் பூசிடாத, பூசப்பட்டிடாத திராவிட வள்ளுவனின் வாக்குப்படி திராவிடத்தின்பால் நின்று திராவிட பணி செய்து கிடப்பதே எமது கடமை. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. எப்படி? விரட்டியாச்சா? ஆபத்து என தெரிந்தும் அந்த பருந்தின் கையில் ஆட்சி, ஆபத்து என தெரிந்தும் அந்த பருந்தின் கையில் அதிகாரம், ஆபத்து என்று தெரிந்தும் அந்த பருந்தின் கையில் அரியணை. செய்த தவறுங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கொள்கையற்ற மனிதன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தேடல். அதில் கூகுள் சொன்ன டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போமா? கொள்கையற்ற மனிதனுக்கு கூகுள் தரக்கூடிய டெஃபினேஷன்: கொள்கையற்ற மனிதன் என்பவன் தனது சுயநலம், சுயலாபம், தற்காலிக தேவைகளுக்காக எவ்வித உறுதியான மதிப்பீடுகளோ நேர்மையோ அல்லது நிலையான ஒழுக்க விதிகளோ இல்லாமல் செயல்படுபவன். நேர்மையோ சுய மதிப்பீடோ சுய ஒழுக்கமோ இல்லாமல் செயல்படுபவனே கொள்கையற்ற மனிதன். எல்லாமே சிங்க் ஆகுதா? சிங்க் ஆகும். ஏன்னா தமிழ்நாடே சேர்ந்து ஒரு கொள்கையற்ற மனிதனை ஆட்சி பீடத்தில் அமர வைத்திருக்கிறோம் மக்களே. அரசியல் கொள்கையற்ற மனிதன், மனித கொள்கையற்ற மனிதனை ஆட்சி பீடத்தில் அமர வைத்திருக்கிறோம். சரிப்பா, இது பொது டெஃபினேஷன், இதை சொன்னால் ஒத்துக்க மாட்டோம், அம்பேத்கர் சொன்னால் ஒத்துக்க மாட்டோம், பெரியார் சொன்னால் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் ஒத்துக்கக்கூடிய நமது ஃபாதர் ஆஃப் தி நேஷன் காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒரு 7 தீமைகள், அதாவது ஒரு 7 சமூக தீமைகளை குறிப்பிடுகிறார். அதில் முதன்மையானது எது தெரியுமா? பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல்ஸ், அதாவது கொள்கையற்ற அரசியல். கொள்கையற்ற அரசியல் ஒரு சமூக தீமை என்று குறிப்பிடுகிறார் காந்தியடிகள். சமூக தீமை. தமிழகம் நோக்கி கொண்டிருப்பது ஒரு சமூக தீமையை. தமிழகம் அரியணையில் ஏற்றி இருப்பது ஒரு சமூக தீமையை, கொள்கையற்ற அரசியல் எனும் சமூக தீமையை. அந்த தீமை இப்பொழுது தமிழ்நாட்டின் ஆணிவேரை அசைத்து பார்க்க, அறுத்து பார்க்க துடிக்கிறது. அவ்வளவு எளிதில் அறுபடுமா? பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற பல போராளிகள் தங்களையே உரமாக்கி உருவாக்கிய இந்த திராவிட விருட்சத்தின் ஆணிவேரை அவ்வளவு எளிதில் அசைத்து பார்த்து விட முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்க தமிழ், வெல்க திராவிடம்.